அண்மை செய்தி. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அஸ்வின் சாதனை படைத்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 500வது விக்கெட்டை வீழ்த்தினார். அதில் அஸ்வின் சாதனை படைத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கிறது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. அதுல ஏற்கனவே முதல் 2 போட்டிகள் நடந்து முடிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில 3வது போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த 3வது போட்டியில இந்திய அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திர அஸ்வின் 500 விக்கெட்டுகளை வீழ்த்தி உலக சாதனை படைத்திருக்கிறார். 2வது நபராக இந்த சாதனையை எட்டியிருக்கிறார். ஏற்கனவே முதல்ல இந்தியாவை சேர்ந்த அனில் கும்ப்ளே 500 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்த நபர்ல 2வது நபராக இந்த 500 விக்கெட்டுகள் வீழ்த்தி இருக்கக்கூடிய சாதனையை ரவிச்சந்திர அஸ்வின் பெற்றிருக்கிறார். இருந்த போதிலும் அனில் கும்ப்ளேவை காட்டிலும் வேகமாக இந்த 500 விக்கெட்டுகளை எடுத்த பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3வது போட்டியில ஜாக் கிராலேயின் விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலமாக 500வது விக்கெட்டு எனப்படக்கூடிய ஒரு மிக உயரிய சாதனையை படைத்திருக்கிறார். குறிப்பாக 25,715 பந்துகள்ல இவர் அந்த விக்கெட்டுகளை, அதாவது 500வது விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். ஏற்கனவே இவருக்கு அடுத்தபடியாக கிளென் மெக்ராத், ஏற்கனவே ஆஸ்திரேலியாவின் நட்சத்திர பவுலரான கிளென் மெக்ராத் 25,528 பந்துகள்ல தான் அவர் இந்த சாதனையை படைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தனது 98வது ஆட்டத்துல கிட்டத்தட்ட 105 ஆட்டங்கள்ல தான் அனில் கும்ப்ளேவால 500வது விக்கெட்டை வீழ்த்த முடிந்தது. முத்தையா முரளிதரனால 87 போட்டிகள்ல வெற்றி பெற முடிந்த இந்த சூழல்ல 98வது டெஸ்ட் போட்டியில இந்த 500வது விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார் என்றே கூற வேண்டும். கடந்த 2வது டெஸ்ட் போட்டியின் போது அவர் 500வது விக்கெட்டை வீழ்த்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 499 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியிருந்தார். தற்போது அந்த கிராலே விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலமாக 500வது விக்கெட்டை வீழ்த்திருக்கக்கூடிய 2வது இந்தியன் பந்து வீச்சாளர் என பெருமையை தற்போது படைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.